இன்றைக்கு நாங்கள் முட்டை மாசிக்கருவாடு வெங்காயம் போட்டு ஒரு சம்பல் அல்லது ஒரு சீனி சம்பல் மாதிரி ஒரு முட்டை சம்பல் ஒன்று நாங்கள் செய்வோம். சட்னின்னு சொல்லி சம்பல் கறி ஏதாவது உண்டு, ஏதாவது ஒரு பேர். முட்டையை நல்ல 10 முட்டை எடுத்து நல்லா அவிக்கணும். அவிச்சு அதில் தோல் எல்லாத்தையும் உடைச்சிட்டு நாங்கள் அவிச்ச முட்டையை கத்தியால் எல்லா பக்கத்துலேயும் கீறி விடணும். கொஞ்சம் ஆழமாக கீறணும், உடையக்கூடாது. கீறி விட்டால் தான் நாங்கள் இப்போ போட போகிற உப்பு காரம் அதுகளெல்லாம் அந்த இதுக்குள்ள முட்டைக்குள்ள இறங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ 3 மேசக்கரண்டி எண்ணெயை நாங்கள் ஒரு நான்ஸ்டிக் சட்டிக்குள்ள விடுவோம். நான்ஸ்டிக் சட்டிக்கு 3 மேசக்கரண்டி எண்ணெயை விட்டு அந்த எண்ணெய் நல்லா கொதிச்சு வரும் வரைக்கும் பார்ப்போம். கொதிச்சு வந்த பிறகு 1 மேசக்கரண்டி அளவு ரம்பையும் கருவேப்பிலையும் கலந்து நல்லா வதக்கும். அது கருவேப்பிலையும் ரம்பையும் நல்லா பொரிஞ்சு வரைக்கல 1 மேசக்கரண்டி அளவு சோம்பு அல்லது பெருஞ்சீரகம் சேர்ப்போம். அதை சேர்த்து அதையும் நல்லா வதக்கும். அந்த பெருஞ்சீரகம் நல்லா வாசத்தை தரும். நான் முழுசாக சேர்த்துனா சாதுவாக நசுக்கிட்டு போட்டாலும் இன்னும் வாசமாக இருக்கும். அதோடு ஒரு பெரிய வெங்காயம் அல்லது 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வெட்டி நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயம் அடிப்பிடிக்காமல் கருகி வராமல் நல்ல பொன்னிறமாக தொடர்ச்சியாக கையால் நாங்கள் கொடுத்து கிளறி விட்டுக்கொண்டே இருக்கணும். அப்போ இந்த வெங்காயம் கருகாமல் கொள்ளாமல் நல்லா வதங்கி வரும். வெங்காயம் நல்லா வதங்கி வாரத்துக்கு எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் செல்லும். நல்லா வெங்காயத்துக்கு ஈரத்தன்மையெல்லாம் போய் அது வதங்கி பொன்னிறமாக வாரத்துக்கு கொஞ்சம் நேரம் செல்லும். அந்த வெங்காயம் வதங்கி வந்த பிறகு நல்லா நாங்கள் 2 மேசக்கரண்டி மாசிக்கருவாடு சம்பல் தூள்னு சொல்லி இருக்குது. அது மாசிக்கருவாடோட மிளகாயும் சேர்ந்துருக்கும். அப்போ அது எங்களுக்கு தனியாக மிளகாய் காரம் சேர்க்க தேவையில்லை. 2ம் சேர்க்கிறபடியாக உரைப்பெல்லாம் நல்ல அளவாகவே இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா நாங்கள் வதக்குவோம். அதையும் வதக்கின பிறகு அதோட காத்தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்ப்போம். அந்த மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா வதக்குவோம். அந்த மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா நாங்கள் வதக்கி எல்லாம் நல்லா வதங்கி எல்லாம் சேர்ந்து வதக்கல ஒரு 10 பல் உள்ளி, அந்த உள்ளியை சின்ன சின்ன துண்டாக நாங்கள் வெட்டி அதையும் வதக்க வேண்டாம். முட்டை வாய் வேண்டு சொல்லுவீங்க, அதால் உள்ளி போட்டால் கூட நல்லம். அப்போ அதையும் போட்டு வதக்கிட்டு நாங்கள் ஏற்கனவே கீறி வச்சுக்கிற முட்டை துண்டுகளையும் இதோட சேர்ப்போம். இதோட சேர்த்து நல்லா நாங்கள் கலந்து விடுவோம். அப்போ அந்த முட்டையில் இருக்கிற முட்டையின் இடவடிக்கிட்ட நாங்கள் கீழே இடவடி இருக்குல்ல, நாங்கள் போட்டிருக்கிற மாசிக்கருவாடு வெங்காயத்தின் இந்த சாறுகள் அதுக்கு இறங்கும். அப்போ இறங்கும் அளவுக்கு நல்ல வடிவாக நாங்கள் பிரட்டி விடுவோம். தொடர்ச்சியாக நாங்கள் அதெல்லாம் சேர்ந்து அந்த முட்டையின் நிறம் வெள்ளை நிறம் மாறுற அளவுக்கு பிரட்டின பிறகு 1 மேசக்கரண்டி சில்லி சோஸ் சேர்ப்போம். 1 மேசக்கரண்டி சில்லி சோஸ் சேர்த்து அதையும் நாங்கள் திருப்பி நல்லா கிளறி விடுவோம். நல்லா தொடர்ச்சியாக நாங்கள் கையால் கிளறி விட்டீங்க எல்லாம் வடிவாக சேர்ந்து வரும். ஏற்கனவே நான் இன்னும் உப்பு போட இல்லை. ஏற்கனவே நான் போட்ட அந்த சம்பல் தூளில் உப்புன்ற சுவை இருக்குது. இப்போ நான் இப்போ இன்னும் உப்பு போட இல்லைன்னா அது இதெல்லாம் போட்டு அந்த உப்புன்ற அளவு இருந்தால் தேவையென்றால் திருப்பி போடலாம், இல்லைன்னா தேவையில்லை. தொடர்ச்சியாக நாங்கள் கிளறி கொடுத்துட்டு இப்போ நல்லா கிளறி கொடுத்து கொண்டு வரைக்க மல்லியில் கொஞ்சம் வெட்டி அது பாக்கிக்க பச்சை கலர் வடிவாயும் இருக்கும், வாசமாயும் இருக்கும். மல்லியிலையும் போட்டு தொடர்ச்சியாக கலந்து விடுவோம். நல்லா கலந்து விட்ட பிறகு அது நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் கலந்து விட்டுட்டு ஒருக்கா உப்பை பாருங்க. உப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சம்பல் தூள் இருக்கிற உப்பு காணுமா இல்லாட்டி இன்னும் சேர்க்கணுமான்னு தெரியும் உங்களுக்கு. அப்படி உப்பு அதிகமாக சாக்கிறார்கள் உப்பு சேருங்கோ, இல்லைன்னா தேவையில்லை. சுட சுட முட்டை கறி ரெடி. பிரியாணி சோத்துக்கு இன்னும் நல்லா இருக்கும். தேங்க்யூ, பாய்.